என்னது புரியல? கேலண்டர் ஸ்பாட் ஒன்னு ஒரு லெக்சர் இருந்துச்சு, அது பார்க்கல இன்னும் நீ? இல்லடா, நான் இப்பதான் சாப்பிட்டே வந்தேன். ஓகே, அப்போ உனக்கு இந்த லெக்சர் புரியாது, நீ போய் வேற ஏதாவது பாரு. நான் நேற்று சொன்னேன்ல, வேற ஏதோ லெக்சர் சொன்னாலும் உனக்கு பார்க்க சொன்னல, ஏதோ அந்த டெஸ்ட் எழுத சொன்ன டெஸ்ட்லாம் எழுதி முடி, ஓகேவா? இல்லாட்டி நான் வேற சாப்டர் சொன்ன சாப்டர், இந்த சாப்டர் நீக்கு இப்போதைக்கு புரியவே புரியாது, ஓகேவா? நீ போய் வேற ஏதாவது பாரு. 11 மணிக்கு திருப்பி வா. 11 மணிக்கு தான் என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? நீ போய் வேற ஏதாவது பாரு. பாய். ஓகே, டைம் யூட்டிலைஸ் பண்ணு. ஓகே. சோரம், நீ எப்போ லெக்சர் ஆரம்பிக்கான்னு சொல்லு. சொல்லுமா. சொல்லு. ஹலோ, கேக்குது, சொல்லு சொல்லு. ஸ்டார்டிங் ஸ்டார்டடா? ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேலண்டர்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ நான் அப்படியே ஸ்க்ரீனை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ கேலண்டர்ஸ் பார்ட் 1 லைக் எல்லாம் பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ அதை வச்சு நான் இன்னைக்கு சில கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன். அது கூட வந்து வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் சொல்லி தர போகிறேன், ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னு பாரு. இப்போ வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த 400th லீப் இயர், அதாவது வந்து லீப் இயர் என்ன 4ஆல் டிவைட் ஆகணும், ஆர் செஞ்சுரி 100ஆக இருக்கலாம், 200ஆக இருக்கலாம், 300ஆக இருக்கலாம், லீப் இயர்ஸ், ஓகே. ஆனால் 400 மட்டும் இருக்கவே கூடாது லீப் இயர், ஓகேவா? அப்போனா 400 மாதிரி 1200 இருக்கக்கூடாது, 800 இருக்கக்கூடாது, 400 மல்டிபிள்ஸ் இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது லீப் இயர் கிடையாது. ஸோ ஆனால் 100, 200, 300, 500, 600, 700 இதெல்லாம் லீப் இயர்ஸ், ஓகே. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஜார்ஜியன் கேலண்டர், அதுக்கப்புறம் வந்து ஜூலியன் கேலண்டர், 2 கேலண்டர் இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த பேர் ஞாபகம் வச்சுன்னு அவசியம் சும்மா கேட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஜார்ஜியல் கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா தான் 400th லீப் இயர் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொன்னது. அதுதான் ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் கேலண்டர். பிரிமிட்டிவ்னா என்ன? ஓல்டு ஃபேஷன், கரெக்டா? ஸோ பிரிமிட்டிவ் கேலண்டர் தான் ஜார்ஜியன் கேலண்டர். அந்த ஜார்ஜியன் கேலண்டர் என்ன பண்ணாங்கன்னா, லைக் பாரபட்சமே பார்க்காம எல்லா 4ஆல் டிவிசிபிள் ஆகிற எல்லா வருஷத்துக்குமே வந்து லீப் இயர்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் பிரச்சனையே வந்துச்சு, ஓகேவா? ஸோ இப்போ அதனால பிரச்சனை வந்ததுனால தான் என்ன பண்ணாங்க, ஜூலியன் கேலண்டர் முடிச்சு கொண்டு வந்தாங்க. ஜூலியன் கேலண்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 400th இயர் அதெல்லாம் லீப் இயரே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா குருநானக்னு ஒருத்தர் இருந்தார், ஓகேவா? குருநானக்கோட பர்த்டே ஒரு நான் அப்படியே கூகுள்லேயே போட்டு காமிக்கிறேன், ஓகேவா? ஓகே, நான் அப்படியே சொல்ல மட்டும் கேட்டுக்கோங்க, ஓகே. குருநானக் வாஸ் born on 15th April 1469, ஓகேவா? ஸோ ஆஸ் பர் ஏதோ ஒரு இது இங்கே படிச்சேன்னு எங்கே படிச்சேன்னு ஞாபகம் இல்லை, ஓகேவா? ஓகேவா? ஸோ அது வந்து நீங்க கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டேன்னு காமிக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? 15th April இங்கே காட்டுறேன், ஷேர். இங்கே தெரியுதா? இங்கே பாரு, இங்கே வந்து 1469 குருநானக் இந்த இயர்னு காமிக்குதா? ஸோ இது வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா இதோட டே, அதாவது எந்த டேல பிறந்தாரு அப்படின்னு நீ வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா உனக்கு வந்து தேர்ஸ்டேன்னு வரும், ஓகேவா? பட் ஆனால் கூகுள் ஆஸ் பர் கூகுள் எடுத்து காமிக்கும் சாட்டர்டேன்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஏன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா இந்த ஜூலியன் கேலண்டர் தான், ஜூலியன் ஜார்ஜியன் கேலண்டர். ஜார்ஜியன் கேலண்டர் வந்து தப்பா இருந்துச்சு, அதை சரி பண்ணுறதுக்காக ஜூலியன் கேலண்டர் கொண்டு வந்தாங்க, ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? நான் இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்ல போறேன்னு பாருங்க. இதனால தான் வந்து ரொம்ப முக்கியம் நான் சொல்ல போகிறது, ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னு பாருங்க. இஃப் சப்போஸ் வந்து 14 அது வேணாம், ஓகே. நான் வேற சொல்லிடுறேன். இப்போ வந்து 1400 அப்ராக்சிமேட்லி 1400 வரைக்குமே வந்து என்ன கேலண்டர் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜார்ஜியன் கேலண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜூலியன் கேலண்டர் யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஏன்னா அதனால தான் வந்து அந்த எரர் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் எப்பவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் பேர் வந்து ஜூலியன் கேலண்டர் தான், ஓகே. ஜூலியன் கேலண்டர், இங்கிலீஷ் கேலண்டர், சோலார் கேலண்டர், ஓகே. இது மூணுமே ஒன்று தான், ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்ல போறோம் பாருங்க. நம்மளே சொல்லியிருந்தேன், அதாவது எப்படி லீப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும், எப்படி வந்து நான் லீப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதை வச்சு தான் வந்து இன்னைக்கு என்ன தேதின்னு கண்டுபிடிக்க முடியும், கரெக்டாக? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ 1 Jan 2024 இருக்கு, ஓகே. 1 Janலேருந்து நான் வந்து 31
டிசம்பர் 2024க்கு போகணும். ஓகேவா? அப்படின்னா நான் எத்தனை நாள் தாண்டணும்? நான் ஸ்க்ரீனை மாத்துறேன். தெரியுதா? ஸோ 1 Jan 2024 இருக்கு. 31 December 2024 போகணும். அப்படின்னா எத்தனை டேஸ் வந்து ஆட் பண்ணணும்? த்ரீ 64. ஓகே, 364 சிவராம் சொல்கிறான். சிருஷ்டிகா நீ என்ன சொல்கிறேன்? $365 சொல்கிறேன். ஓகே, ஸோ இது கரெக்ட்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் ஈவன் தோ இட்ஸ் சிம்பிள், திஸ் கன்ஃபியூசஸ் மெனி பீப்புள். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் பொறுமையாக சொல்கிறேன். ஓகே, இப்போ 1 1. ஓகே, அடுத்து என்ன இருக்கும்? 2 1. இப்படி போய்கிட்டே இருக்குமா? போய்கிட்டே 31 1 1 இல்லை 12 2024 முடிஞ்சிடும். கரெக்டாக 1/1/24 ஸ்டார்ட் ஆகும், 2/1 போகும். அதாவது ஜனவரி, பிப்ரவரி அது மாதிரி போயிட்டே இருக்கும். இதுவும் ஜனவரி தான். ஓகே, ஜனவரியிலே போயிட்டே இருக்கும். 31 ஜனவரிக்கு அப்புறம் திருப்பி அடுத்து பிப்ரவரி போகும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இப்போ 1 ஜனவரியிலேருந்து 31 December 1 இந்த மாதிரி எல்லா தேதியும் கவுண்ட் பண்ண மொத்தம் எத்தனை தேதி இருக்கும்? 366 டேஸ் இருக்கும். சூப்பர். ஷிவராம் என்ன சொல்கிறேன்னா 366 டேஸ் இருக்கும். ஒய்? பிகாஸ் திஸ் இஸ் எ லீப் இயர். ஓகே, ஸோ லீப் இயரில் 365 நாள் கூட வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது வந்து லீப் இயர்னால. ஓகேவா? 366 டேஸ் இருக்குது. ஓகே, நீ இன்னைக்கு எந்த தேதியாக இருக்க? 1ல் இருக்கான்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து 31க்கு போகணும்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக? அப்போனா நீ என்ன பண்ணணும், இந்த நம்பர் கூட 360, அதாவது 1க்கும் 31க்கும் நடுவில் 364 டேஸ் இருக்குடா. கரெக்டா? 365th டே தான் 31. ஓகே, ஸோ இப்போ 364 ஆட் பண்ணால் 365 ஆட் பண்ணணும். இதெல்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ 1 இருக்கு, 1 2024 இருக்கு. ஓகே, 3/1/2024 இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து 1லேருந்து 3/1/2024 போகணும். ஓகேவா? அப்படின்னா என்ன நம்பர் ஆட் பண்ணலாம் இது சொல்லுங்க. What number should be added to 1 so that you would go to 3 of the same month? Answer 1 or 2 or 3 ஏதாவது டைப் பண்ணுங்க. நடுவில் என்ன இருக்கும்? 2 1 இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்வியஸ்லி 2 தான். ப்ளஸ் 2 டேஸ் ஆட் பண்ணணும். ஆனால் 1க்கும் 3க்கும் நடுவில் எத்தனை நாள் இருக்குது? ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இதுதான் கன்ஃபியூஷன். ஓகேவா? இப்போ நீ இந்த மாதிரி இடத்துல உனக்கு கன்ஃபியூஷன், இந்த மாதிரி லைக் பெரிய நம்பர் 365 சொன்னால் குழப்பத்தில். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சின்ன நம்பருக்கு போங்க. ஓகேவா? ஸோ 1லேருந்து 3க்கு போகிற லாஜிக்கலாக யோசி. 1லேருந்து 3க்கு போகும்போது 2 நாள் ஆட் பண்ணுற, அது நடுவில் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இப்போ அதே ஐடியா தானே இங்கேயும் ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ உனக்கு வந்து சிம்பிளாக இருக்குன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ இது கொஞ்சம் பெரிய நம்பர் தான் உனக்கு குழப்பது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ அதே ஐடியாவை இங்கே யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? 1லேருந்து 31 போகிறேன், இதுக்கு நடுவில் 364 டேஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு டே இருக்குது. ஆனால் நம்ம எத்தனை டே ஆட் பண்ணிருக்கோம்? இது கூட எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணுறோம்ல, இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் ஆகும். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு கூட 365 டேஸ் ஆட் பண்ணணும். 364 டேஸ் நடுவில் இருக்குது, கூட ஒரு டே ஆட் பண்ணால் அந்த நாளைக்கு போகும். 364 டேஸ் விட்டு ஆட் பண்ணி என்ன இருக்கும்? 30th டிசம்பர்லேயே நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஓகே, 30th டிசம்பரில் உட்காந்துட்டு இருக்கேன். கூட ஒரு நாள் ஆட் பண்ணால் 31 டிசம்பருக்கு லேண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ இது வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்லாம் எக்ஸாம் பண்ணக்கூடாது. ஓகே, திருப்பி நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு தடவை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே, அதனால நான் இப்போயே சொல்லிடுறேன். இதனால தப்பு வரக்கூடாது ஃபியூச்சரில். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன கேள்வி கேட்கறேன்னு பாருங்க. இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு டேட் சொல்கிறேன். இப்போ இந்த
சிவராம் உன் பர்த்டே சொல்லு. நானே சொல்கிறேன். 20 ஜூன் 2004 கரெக்டா? சிவராம் கரெக்டா பர்த்டே? ஓகே, என் பர்த்டே சொல்ல சொல்லாம் மட்டும் ஒரு கிளாஸ் விட்டு கிக் அவுட் பண்ணுறப்ப அசிங்கப்படுத்தலாம் நீ, தெரியல. சரி. ஸோ ஓகே, இப்போ நம்ம டாஸ்க் என்ன அப்படின்னா சிவராமோட பர்த் டே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? டே பர்த்டே இந்த சென்ஸ் லைக் அவன் அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு 2004 அன்னைக்கு என்ன டே ஃபாலோ ஆகும் கண்டுபிடிக்க போகிறோம். சிவராம் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது ஐடியா சொல்லு. போன கிளாஸ் நடத்திருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது கூட 2004 கரெக்டாக, இது கூட நியரஸ்ட் சென்ச்சுரி எடுங்க. அதாவது நியரஸ்ட் சென்ச்சுரி இஸ் லெஸ் தேன் 2004. ஓகே, நியரஸ்ட் சென்ச்சுரி இஸ் லெஸ் தேன் ரொம்ப முக்கியம். ஓகே, லெஸ் தேன் 2004 நியரஸ்ட் சென்ச்சுரி 2000 அண்ட் இட் இஸ் லெஸ் தேன் 2004. ஓகே, நீ அதாவது 1982 எடுத்துக்கிட்டு நியரஸ்ட் சென்ச்சுரினா 2000 எடுத்துக்கூடாது. ஓகே, எடுத்துக்கலாம், பட் ஆனால் கால்குலேஷன் காம்ப்ளிகேட்டட் ஆயிரும், உனக்கு அந்த அளவுக்கு நீ இன்னும் வளரல. ஓகேவா? ஸோ வந்து 1982னா 1900s எடுத்துக்கணும். ஓகே, இப்போ 2000 எடுத்துக்கிறேன். நம்மளே சொல்லி வச்சிருந்தேன் கரெக்டாக. 100 இயர்ஸில் மனோஜ் உனக்கு இது புரியாட்டி நீ வந்து கேலண்டர்ஸ் 1 பாடுறா. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமானது. கேலண்டர்ஸ் 1 பார்த்துட்டோம்னா இது உனக்கு புரியும் நல்லா. ஏன்னா இதை வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, புரியாமல் லைக் ட்ரை பண்ண புரிய வைக்கிறதுக்கு நீனே ட்ரை பண்ணிட்டு இருக்காது. ஓகே, கொஞ்சம் கஷ்டம் இந்த கான்செப்ட். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன் பாரு, 100 இயர்ஸ் இருக்குது. ஓகே, 100 இயர்ஸில் எத்தனை ஆட் டேஸ்? 5 ஆட் டேஸ். 200 டேஸில் 5 + 5 10 இருக்கும். 10 ÷ 7 3 ஆட் டேஸ். ஸோ அடுத்து 200 + 100 300 கூட நான் ஆட் பண்ணுவேன், 5 திருப்பி ஆட் பண்ணுவேன். இது கூட 5 ஆட் பண்ணேன் அப்படின்னா 10 வரும். 10 7 டிவைட் பண்ணனா 3 வரும். இந்த 7 ஏன் டிவைட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நான் போன கிளாஸில் சொல்லிட்டேன். ஓகே, ஆட் டேஸ் கான்செப்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அடுத்து 3 கூட திருப்பி 5 ஆட் பண்ணால் 8 இருக்கும். 8 7 டிவைட் பண்ணால் 1 400 அடுத்து. ஆனால் 400 லீப் இயர். ஸோ இது கூட வெறும் 5 மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, கூட 1 சேர்த்து ஆட் பண்ணால் 7 வந்துடும் 0. ஸோ எவ்ரி 400 இயர்ஸ் you get 0 odd days. So until 2000 you have 0 odd days. ஓகே, இப்போ நம்ம என்ன அடுத்து நுழைய போகிறோம்? 2001க்கு நுழைய போகிறோம். ஓகே, 2001ல எத்தனை நாள் இருக்கு? 365 டேஸ் இருக்கு. 2002ல 365 டேஸ். 2003ல 365 டேஸ். சரியா? ஸோ இதில் எத்தனை ஆட் டே? ஒரு ஆட் டே. இதில் ஒரு ஆட் டே, இதில் ஒரு ஆட் டே. கரெக்டாக? ஆனால் 2004 365 போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? ஏன்னா 366 கிடையாது, ஏன்னா லீப் இயர்னு சொல்லிடாது. அப்படி கிடையாது. ஏன்னா சிவராம் பிறந்த தேதினா 20th ஜூன். ஜூன் என்ன எத்தனை? 6 7 6 ஓகே, மேனா 5 ஜூன்னா 6. ஓகே, 6th. ஸோ 26 அப்படின்னா ஜான்வரி முடிஞ்சிருச்சு, பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, மே அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, மே வரைக்கும் ஃபுல்லாக, ஏப்ரல் வரைக்கும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஜூனில் 20 டேஸ் கூட தான் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக? ஸோ நீ வந்து 366 எடுக்கக்கூடாது. இங்கே என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இங்கே என்ன வரும்? 2004 நான் கணக்கு போடுறேன். 20 ஜூன்னா 6. ஸோ ஜனவரி எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு? 31 டேஸ் முடிஞ்சிருச்சு. சரியா? ஜனவரி 31 டேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து பிப்ரவரியில் 28 டேஸ் 29 சாரி, ஏன்னா லீப் இயரில் 29 டேஸ் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக? ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்சில் எத்தனை டே? 31. ஓகே, மார்ச், ஏப்ரலில் 30, மேல 31, ஜூனில் 30. ஆனால் 30 வரைக்கும் போடணுமா? போடக்கூடாது. நம்மளுக்கு எதோட நிறுத்திக்கலாம்? 20 நிறுத்திக்கலாம். ஏன்னா 20 தனிக்கு அவன் பிறந்திருக்கான். ஓகேவா? ஸோ 31 கால்குலேட்டரில் போடுங்க. கால்குலேட்டர் 31 கரெக்டா? 1 + 29 + 31 + 30 + 31 + 20 என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 172 வருதா? எனக்கு 172 வருது. உங்களுக்கும் தான் வருதா? ஒரு தடவை மொத்தங்களை செக் பண்ணி பாருங்க. சிவராம் சிஸ்டிகா நீங்களும் ஒரு தடவை கால்குலேட்டர் போட்டு பாருங்க. ஏன்னா நடுவில் தப்பாயிடுச்சுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து போடுற மாதிரி ஆயிடும். ஓகேவா?
ஸோ அதை நீங்களும் செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணுங்கள். நடுவில் தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? ஓகே, அதான் வருதா? ஓகே, ஷூராக தான் வருது. ஓகே, ஸோ வந்து இதெல்லாம் ஆட் பண்ணால் 172 வருது. கரெக்டாக? இதில் 172 டேஸ் இருக்குது. இந்த 7 டிவைட் பண்ணால் என்ன வருது? 172 டிவைடட் பை 7. கரெக்டாக 24 வருது. ஸோ 172 டிவைடட் பை 7 gives me 24 point something. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ என்ன பண்ணணும், 24 இன்டூ 7 போடு, மைனஸ் 172 போடு, என்ன வருது? 4 வருது. அப்போ ரிமைண்டர் இஸ் 4. அப்படின்னா இதில் 4 ஆட் டே இருக்குது. கரெக்டாக 4 ஆட் டேஸ் இருக்குது. சூப்பர். ஸோ அடுத்து என்ன சொல்கிறேன் பாரு. 2001 ஒரு ஆட் டே, 2002 ஒரு ஆட் டே, 2003 ஒரு ஆட் டே. ஸோ இங்கே 3 ஆட் டே இருக்கு. 2004 4 ஆட் டே வந்துருச்சு. அப்போ 4 + 3 = 7. 7 ஆட் டேஸ் இருக்கு. 7 ஆட் டேஸ் 7 ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. ஓகே, 1 இல்லை. நிறைய பேர் நினச்சிங்க 7 கேன்சல் பண்ணிட்டு 1 வருது. ஸோ அப்போ 1 இது பேர் ஆட் டேஸ்னாலே ரிமைண்டர் என்ன வருதுன்னு தான். ஓகேவா? கேன்சல் பண்ணால் கோஷன்ட் என்ன வருதுன்றது முக்கியம் இல்லை. இப்போ சில விஷயம் இருக்கணும், நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பட் ஸ்டில் லைக் உங்கள் மைண்டோட ப்ரெசன்ஸ் இங்கே இருக்காது. ஓகேவா? இல்லாமல் நீங்கள் அப்படியே போட்டு தருங்க. ஸோ 0 ஆட் டேஸ். ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் என்ன சொன்னேன், நம்ம இனிமேல் நம்ம ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 1 1 2 2 0 இல்லை 0 0 1 இது ரெஃபரன்ஸாக வச்சு போடுங்க. மண்டே இதை ரெஃபரன்ஸாக வச்சு போடுங்க. இங்கேருந்து கனெக்ட் பண்ண சொன்னேன். நான் அப்புறம் என்ன சொன்னேன், இது போதும், இந்த மாதிரி போடுறது போதும். இனிமேல் லைக் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுங்க, 0ன்னு ஒரு தேதி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, அந்த தேதியிலேருந்து கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேருந்து நீ யோசிச்சா எப்படி வரும்? இப்போ 0 இருக்கு, 0 1 இருக்கு. 01லேருந்து 2000. ஸோ 0ன்னு ஒரு தேதி இல்லை, ஆனால் நான் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படின்னா அங்கேருந்து 31 டிசம்பர் 1999 வரைக்கும் கரெக்டாக 2000 இயர்ஸ் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? வேணா கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்த தேதி 11 இருக்கும். ஓகேவா? 0001. ஸோ இந்த தேதி எல்லா தேதியும் கணக்கு போட்டு பார்த்தா கரெக்டாக 31/12/1999 கூட கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா 2000 இயர்ஸ் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நம்ம ஈஸியாக இங்கே போட முடியுது. இந்த மெத்தட் நான் ஏன்னா போன கிளாஸ் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அந்த கிளாஸ் நீங்கள் போய் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்க, இல்லாட்டி இப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னு பாருங்க. இப்போ 7 ஆட் டேஸ் இருக்குது. 7 ஆட் டேஸ் 7 ஆட் வெயிட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ஆன்சர் வந்து 0ன்னு ரிமைண்டர் வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டே. சின்ஸ் 0 இஸ் சண்டேனால, ஏன்னா 111 மண்டேன்னு சொல்லிட்டேன், அதுக்கு முந்தின நாள் சண்டே இருக்கும். சச் டேஸ் நாட் எக்ஸிஸ்டன்ட். ஓகே, பட் இஃப் இட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அது சண்டேவாக இருக்கும். அன்னைக்குலேருந்து ரெஃபரன்ஸ் வந்து நான் கணக்கு போடுறதுனால இது 0 இருக்கனால இங்கேயும் 0 வருதா? ஸோ அப்போ சண்டே. ஓகேவா? ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். சார் நீ பிறந்தது சண்டேவா? ப்ரோ பாரு ப்ரோ, நான் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கேன். உனக்கே தெரியலனா நீ என்னைக்கு பிறந்தன்னு எனக்கு தெரியுது பாரு. அங்கே பாரு, கூகுள் போய் சொல்லாது. சண்டே பார்த்தியா எப்படி மாசா? ஸோ வந்து நீ சண்டே அன்னைக்கு நீ பிறந்திருக்க. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோ இனிமே. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொருத்தரோட பர்த்டேக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிஸ்டிக்காக போயிட்டேன்ல, சரி அவள் பர்த்டே எடுத்து போடலான்னு நினச்சேன். ஓகே, ஸோ பர்த்டேலாம் போதும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்து உங்கள் பர்த்டே எடுத்துக்கோங்க. ஓகே, மனோஜ் கிஷோர் உங்கள் பர்த்டே எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். மோஸ்ட் ப்ராபபிலி ஆன்சர் கோயின்சைட் ஆகணும். கோயின்சைட் ஆகிட்டு என்ன தப்புன்னு நீங்கள் என் பர்த்டே ஏன்டா ஏன் எத்தனை நாள் சொல்லிட்டு போனாங்க? 28/1/2004. ஆமாம், Jan 28. இது நான் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன் பாரு. ஃபெப்ரவரியில் எத்தனை நாள் இருக்கு? 28 டேஸ் இருக்கா?
அதுக்கு முந்தின ஒரு மாதம் பேர் அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து என்னோட பர்த்டே. ஓகேவா? 28/1/2004. ஓகே, மனோஜ், கிஷோர் நீங்களும் போட்டு பாருங்க. உங்கள் பர்த்டே எடுத்து போட்டு பாருங்க. ஓகேவா? யாருன்னு சொன்ன நினச்சேன். சப்போஸ் நான் வேற மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஓகே, சிவராம் பர்த்டே. ஸோ என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், இப்போ எல்லாமே ரெஃபரன்ஸ் 0 வச்சு போட்டல, உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் 1லேருந்து எடுத்து போடுங்க. 11001. இது என்னடே மண்டே. ஓகே, அப்போனா 1/1/2000 இது என்னவா இருக்கும்? மண்டேவா இருக்கும். ஓ சாரிடா தெரியுதா? 1/1/001 மண்டே. அப்போ இதுலேருந்து 2000 வருஷம் கூட்டினேன் அப்படின்னா நீ என்னைக்கு வந்து வாட் டஸ் தட் டே ஃபால் ஆன்? இட் ஃபால்ஸ் ஆன் மண்டே. கரெக்டா? ஸோ 1/1/2000 0. ஓகேவா? குழப்பிக்க வேண்டாம், 0. ஓகே, இது வந்து மண்டே. ஸோ அதே மாதிரி 1/1/1/2001 will be again Monday. கரெக்டா? நான் சொல்ல கரெக்டா? சிவராம் கரெக்டா? மண்டே கிடையாது. ஏன் மண்டே கிடையாது? ஏன்னா 2000 லீப் இயர். ஓகேவா? இப்போ இது கூட நான் அழிக்கிறேன். பார், என்ன சொன்னேன், இது கூட 2000 இருக்கா, இது கூட +1 ஆட் பண்ணும். ஏன்? ஏன்னா 365 டேஸ் இருக்கு. 2000 to 2001 365 டேஸ் இருக்கு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அப்படிதான் கிடையாது. ஏன்னா 2000 வந்து ஒரு செஞ்சுரி தானே. அந்த 400 டேட் பண்ணக்கூடிய செஞ்சுரி. அந்த செஞ்சுரியில எக்ஸ்ட்ரா ஒரு டே இருக்குனால +1 நான் திருப்பி ஆட் பண்ணணும். அப்போ 2 டேஸ் ஸ்கிப் ஆகும். அப்போ நான் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. கரெக்டா? வெனஸ்டே. ஸோ அதே மாதிரி திருப்பி என்ன பண்ணோம், 1/1/1/2002 பார்ப்பேன். அது என்னவா இருக்கும்? தேர்ஸ்டேவா இருக்கும். ஓகே, அடுத்து 1/1/1/2003 பார்ப்பேன். அது என்ன டேவா இருக்கும்? ஃப்ரைடேவா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்லணும் பாரு, 1/1/1/2004 என்னவா இருக்கும்? சாட்டர்டேவா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் நீ யோசிக்கணும், கொஞ்சம் மூளையை திருவி யோசிக்கணும். என்ன பண்ணணும்? 20th ஜான் நான் சொல்லிட்டேன், 20th ஜூன் சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணணும்? நீ கணக்கு பண்ணணும். ஜூனில் எத்தனை நாள் முடிஞ்சிருக்கணும்? 20 டேஸ் முடிஞ்சிருக்கும். மேல 31 டேஸா? ஏப்ரலில் 30 டேஸு, மார்ச்சில் 31 டேஸு, ஃபெப்ரவரியில் 29 டேஸ். கரெக்டாக 29 டேஸ், பிகாஸ் 2004 லீப் இயர். அண்ட் தென் எத்தனை மாதம் முடிஞ்சிருக்கு? 6 மாதம், இன்னும் 1 மாதம் மிச்சம். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ நீ என்ன சொன்னால், ஜனவரியில் நான் 30 போடணுமா இல்லை 31 போடணுமா? 30 or 31 எது? ஏன்னா இன்னைக்கு நம்ம 1 இருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு நான் 1ல இருக்கிறேன். நான் 20th ஜானுக்கு நான் போகணும். அப்போ நான் எத்தனை நாள் ஆட் பண்ணணும்? இதெல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? 29 ஆட் பண்ணணும், 31 ஆட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி முடிப்போம். ஜனவரி முடிச்சா தான் நம்ம அடுத்து போகணும். இப்போ ஜனவரியில் எத்தனை நாள் ஆட் பண்ணணும்? 30, 31 சரி, அப்படி சொல்லு. தேஹி கொண்டுடும் ஒன்று. வெயிட் பண்ண, கிஷோர் என்ன கேட்டிருக்கான்? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கிஷோர். அப்போ புரியாது கிஷோர். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ முன்னாடி இருக்க லெக்சர்லாம் நீ போய் பார்க்கணும். ஓகே, கேலண்டர்ஸ் 1 நான் லெக்சர் நடத்திருப்பேன். அதை நீ போய் பார்த்துட்டு இதுக்கு இல்லாட்டி உனக்கு புரியாது. அதில் தான் நல்லா பேசிக்ஸும் சொல்லிட்டேன். ஓகேவா? அதை பார்த்தா தான் உனக்கு புரியும். ஷியோர், அப்படி சொல்லு. அதான்டா, இந்த 30 ஜனவரியில் இப்போ நீ வந்து 1st of January 2004 இருக்கடா. என்ன சொல்லு, இந்த ஜனவரி ஸ்கிப் பண்ணுண்டா. ஓகே, ஜனவரி ஸ்கிப் பண்ணிட்டு நீ ஃபெப்ரவரி ஸ்கிப் பண்ணணும், மார்ச் ஸ்கிப் பண்ணணும். அப்படியே போயிட்டு நீ அப்போ 20th of ஜூனுக்கு வர முடியும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் நீ 1st of January 2004 இருக்க. ஓகேவா? இப்போ நான் இது கூட என்ன ஆட் பண்ணால் ஜனவரி எனக்கு ஸ்கிப் ஆகும்? கேலண்டர்ஸ் எல்லாமே நீ பார்த்துடா. அவனுக்கு கேலண்டர்ஸ் 1 நீ எல்லாமே பார்த்துருக்கு கிஷோர். சொல்கிறா 30. கரெக்ட், 30. ஓகே, ஆன்சர் 30. எப்படி ஷிவராம் 30ன்னு சொல்லியிருப்பான்? லாஜிக்கலாக யோசிங்க. ஓகே, மோனோஜ் நீனும் புரியுது, பார்த்துட்டு வா, இல்லை சுத்தமாக புரியாது. இன்னைக்கு 1st, 2nd இப்படி போயிட்டு 31, மொத்தமாக 31 நாள் இருக்கு.
கரெக்டா? நீ இன்னைக்கு 1ல இருக்கிற, இங்கேருந்து ஒரு தடவை 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி குதிச்சுட்டே போனால் 31 வரும். எத்தனை குதிக்கணும்? 30 டைம்ஸ் குதிக்கணும். யோசிச்சு பாரு, இன்னைக்கு 1ல இருக்கிற, நீ 3க்கு போகணும். அப்புறம் என்ன பண்ணணும்? நடுவில் 2 இருக்கு, 1 கூட +2 டேஸ் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ 3க்கு போனால் +2, அதே 1ல இருந்து 31க்கு போனோம்னா 30, இந்த நம்பர் -1, இந்த நம்பர் -1, அவ்வளோதான். 31 -1. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 3 -1 +1 கேன்சல் ஆகுதா? ஸோ அப்படின்னா அதாவது நான் என்ன சொல்றேன்னா மொத்தம் எத்தனை டே இருக்குன்னு கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது வேண்டாம்னு நினைக்கிறேன், வேண்டாம், இது மட்டும் இப்படி மட்டும் நான் பேசுவேன். ஓகேவா? இப்போ இப்படி யோசிங்க, இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி சொல்கிறேன். 30 டேஸ் ஸ்கிப் பண்ணணும், ஸோ அதனால் எனக்கு 30 போட்டேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு பாரு. இப்போ என்ன கேட்குறேன் பாரு, நீ வந்து 5th இருக்க, 5ஆம் தேதியில் இருக்கிற, நான் என்ன சொல்கிறேன், நீ 28ஆம் தேதிக்கு போகணும். எத்தனை நாள் நீ ஸ்கிப் பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? 5th இருக்கிற, 7th போனோம், எத்தனை நாள் நீ காணணும்? 2 days. சிம்பிள். இங்கே என்ன டே போடுவ? 2ன்னு போடுவேன். இது என்ன முன்னாடியே தெரியும், இதுதான் வந்து லைக் இன்னைக்கு 2 நாள் தானடா இருக்குன்னு நீ சொல்லி பழகிட்டேன். ஆனால் இது வந்து 5லேருந்து 28னா ரொம்ப பெரிய நம்பர்னால உனக்கு இன்னும் சொல்லி பழக்கம் இல்லை. ஓகேவா? ஸோ 5லேருந்து +2 போட்டால் இங்கே வந்துருதா? எப்படி போட்டேன்? 7 - 5. சேம் வே 28 - 5 போட்டு என்ன வரும்? 23 வரும். ஸோ இன்னைக்கு வந்து 23 டேஸ் ஆட் பண்ணால் 28க்கு போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஷூர், அவனுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து லாஜிக். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் போடணும். இந்த மாதிரி சில்லி மிஷின்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, அதனால தான் நான் எப்பயும் சொல்லிடுறேன், லைக் பாசிபிள் வேஸ் ஆஃப் மேக்கிங் அ பிளண்டர் எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே, 30 இங்கே 30. ஸோ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா நீ ஆட் பண்ணி /7 போட்ட அப்படின்னா உனக்கு என்ன வரும்னு நீ பார்க்கணும். உனக்கு வந்து அன்னைக்குமா நம்பர் ஆஃப் இதில் நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் வந்து 1ன்னு வரும். கரெக்டாக? ஸோ அப்போது இங்கே சாட்டர்டே இருக்குது, சாட்டர்டே கூட ஒரு ஆட் டே ஆட் பண்ண நேரம் திருப்பி சண்டே ஆயிரும். ஸோ உனக்கு எப்படி பார்த்தாலும் உனக்கு ஆன்சர் சண்டே தான் வரும். 2 மெத்தட் நான் போட்டு காமிச்சிட்டேன். ஒரு மெத்தட் வந்து நான் ரெஃபரன்ஸ் வந்து 111 வந்து மண்டேன்னு வச்சு நான் போடுறேன். இன்னொரு ரெஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா 01 வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணி போட்டேன். ஓகே, இது வந்து கேஸ் 1, இது கேஸ் 2. 2 கேஸ்லும் சேம் ஆன்சர் தான் வரும். உனக்கு இன்னும் லைக் கிளாரிட்டி வரணும் அப்படின்னா வந்து இந்த 2 மெத்தடுமே போட்டுப்பாரு. வேற ஏதாவது உன்னோட பர்த் டேட்டுக்கு போட்டுப்பாரு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி டன். ஸோ வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஓகே, இப்போ வேற ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்னன்னா வந்து ரெப்பிட்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது வந்து ஒரே டேவே வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும். டேன்ல ஒரே பேட்டர்ன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சிலர் கவனிச்சிருப்பீங்க. ஓகேவா? என் தாத்தா வந்து என்ன பண்ணுவாரு, ஸோ ஏதாவது ஒரு கேலண்டர் எடுப்பார். இப்போ 2000 சம் 3-4 கேலண்டர் இருக்கும். ஓகேவா? அந்த கேலண்டரை 2000 லைக் வேற எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதுதானான்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? 2011 இருக்கும். ஸோ 2003 கேலண்டர் 2011 யூஸ் பண்ணிட்டு இருப்பார். என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அது டேட்ஸ் எல்லாமே அப்படியே கரெக்டாக ஃபாலோ ஆகும். அதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன், 2003 லீப்பே கிடையாது. கரெக்டா? 2011 லீப் இயர் கிடையாது. 2011 லீப் இயர் கிடையாது. ஸோ எப்படி தெரியுமா இருக்கும்? சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1/1/2003 வந்து வெனஸ்டே லை ஆகுது அப்படின்னா 1/1/2011 வெனஸ்டே லை ஆச்சு அப்படின்னா நீ யோசிச்சு பாறேன், எல்லா தேதியுமே அதாவது 2, 3, 4 லைக் 31st ஆஃப் டிசம்பர் என்ன தேதி எடுத்தாலும் இதுல என்ன டே இருக்கோ அதே டே தான் இதுலயும். கரெக்டா? இது இமேஜின் பண்ண முடியுதா உங்களால? முடியாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ப்ரூவ் பண்றேன். ஓகேவா? உங்களுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு இயர் எடுத்து சொல்லி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ சிம்பிள். ஓகே, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இயர் நானே சொல்லியிருக்கோமா? 2001 எடுத்துக்கோ. ஓகேவா? 2001 நம்மளாம் பிறக்கல, பட் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். 2001 எடுத்துக்கோ. இது பேர் தான் ரெப்புடேஷன் ஆஃப் இயர். ஓகே, ரெப்புடேஷன் ஆஃப் ஓகே, இது ரெப்புடேஷன் அப்படின்னு நான் வச்சுக்கோ. ஓகே, 2001. ஓகே, 1/1/1 இது என்ன டேன்னு நான் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? வேணா கண்டுபிடிச்சிக்கோங்க, பட் ஆனால் இந்த கேள்விக்கு அது தேவையில்லை. ஓகே, ஸோ 2001 கொஸ்டின் எப்படி நான் கேட்பாங்க. ஸோ
ஃபர்ஸ்ட் 2001ன்னு கொடுத்துருவாங்க. 2001 கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வருஷம் வரப்போகுது. அந்த வருஷம் வந்து 2001 மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1 மாதிரியே இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் இப்போ ஒரு டேட் எடுத்தேன் அப்படின்னா 2001 ஒரு டேட் எடுத்தேன்னா ஒரு டே ஃபாலோ ஆகும். அதே டேட் 2000 அந்த வருஷத்தில் எடுத்த 2008 2007 அந்த வருஷம் எடுத்த அப்படின்னா அதே டேட்டில் அதே டே ஃபாலோ ஆகும். ஓகே, ஏன்னா வருஷம் மாறுது. ஓகே, வருஷம் வந்து 7 வருஷமோ 6 வருஷமோ ஆட் ஆயிருக்கு. பட் ஆனால் ஈவன் ஆஃப்டர் ஆடிங் ஆல் தீஸ் இயர்ஸில் இட் வில் ஃபாலோ ஆன் தி சேம் டே ஃபார் த கிவன் டேட். ஓகே, இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டினை வந்து நான் கரெக்டாக ஃபேஸ் பண்ணணும்னா இப்படி சொல்ல நம்பர் விச் இயர் வில் ஹாவ் தி சேம் கேலண்டர் தட் ஆஃப் 2001 இப்படி கேட்பாங்க. ஓகேவா, விச் இயர் வில் ஹாவ் தி சேம் கேலண்டர் ஆஸ் தட் ஆஃப் 2001 இப்படி கேட்பாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 2001 இருக்கு, நீ என்ன பண்ணணும் 2002 போ. இதுலேருந்து எத்தனை வருஷம் ஆட் பண்ணுற, ஒரு வருஷம் ஆட் பண்ணுற. ஓகேவா, ஸோ ஒரு வருஷம் 365 டேஸ். 365 டேஸில் எத்தனை ஆட் டே இருக்குது, ஒரு ஆட் டே இருக்குது. ஓகே, அடுத்து 2003 போ. 2003 போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் டே ஆட் பண்ணுறேன். ஓகேவா, 2004 போகணும், திருப்பியும் ஒரு ஆட் டே ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்து திருப்பியும் 2005 போகணும். அப்படின்னா இங்கே உஷாராக இருக்கணும். இப்போ 2001 2002 365 டேஸ் இருக்கும். 2002 2003 365 டேஸ் இருக்கும். ஓகேவா, 2003 2004 365 டேஸ் இருக்கும். கரெக்ட். பட் ஆனால் 2004 2005 366 டேஸ் இருக்கும். அதனால +2 ஆட் பண்ணும். ஏன் என்ன யோசிச்சு பாரு, 2004 வந்து 1 2 3 4 டே போயிட்டு February வரும்போது 28 நிறுத்தாமல் 29 வரும். ஓகேவா, நீ யோசிச்சு பாரு, 29 to 2004 இருக்கும், அப்படி ஒரு தேதி இருக்கும். ஸோ அதனால் அதையும் கணக்கு போட்டுக்கனால 2 odd days வரும். ஸோ இங்கே 2005 போகிறதுக்கு 2 odd days, 2006 போகிறதுக்கு 2005 to 2006 365 டேஸ் இருக்கும். ஸோ அதனால் +1. 2007 போகும்போது கூட ஒரு டே ஆட் பண்ணும். ஓகே, நான் ஏன் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு போகிறேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிடும். ஸோ நீ யோசிச்சு பாறேன், இங்கே 1 இருக்குது, ஒரு ஆட் டே. 1 + 1 2 odd days, 2 + 1 3 odd days, 3 + 2 5 odd days, 5 + 1 6 odd days, 6 + 1 7 odd days. 7 odd days வந்துருச்சு. When you divide 7 odd days by 7, what remainder will you be obtaining? 0. ஸோ 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 1 1 1 2001 சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு தெரியல, டியூஸ்டேன்னு வச்சுக்கிட்டா அப்படின்னா 1 1 1 2007 குள்ள இதுதான் நீ கேல்குலேட் பண்ணியிருக்க. ஆக்சுவலாக 2001 11 ஸ்டார்ட் பண்ணிட்டு 11 2007 எத்தனை ஆட் டேஸ்ன்னு கேல்குலேட் பண்ணியிருக்க, இன்டெரக்ட்லி ஸ்பீக்கிங். ஓகே, அதுதான் 0 odd days. ஓகே, அதுதான் 0 odd days. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது டியூஸ்டே அப்படின்னா 1 2007 டியூஸ்டே தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு. 1 1 அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ஸ் தேர் ஆர் 0 odd days, the day 11 falls on will be same. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2001 யூஸ் பண்ண கேலண்டரை திருப்பியும் நான் வந்து 2007 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுதான் வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா, நான் காட்டுறேன். ஓகே, நான் காட்டுறேன். இதில் என்ன போட்டிருக்கு, 1 1 2001 மண்டேன்னு சொல்லிட்டாங்களா, கரெக்டாக. ஸோ இப்போ என்ன மாற்ற நம்பர் இங்கே அங்கே ஹைலைட் பண்ணுங்க, ப்ளூ லைட்டர் இருக்குல்ல, அது பாரு. ஸோ 1 day, first day of the year 2007 was Monday. Hence, if you reuse the calendar of 2001 on 2007, it makes no changes. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இது நல்லா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதெல்லாம் வந்து பயங்கரமான இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகேவா, லைக் இதனால நீ யோசிச்சிருக்கவே மாட்டேன் இப்பெல்லாம் நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரிலாம் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து நான் ஒரு தேதி சொல்கிறேன், நீ கவனி. ஓகே, இப்போ அடுத்து உன்னோட டாஸ்க் என்னன்னா 2000 2007 எடுத்துக்கோ. ஓகே, 2007 கூட எந்த வருஷம் ஒத்து போகுதுன்னு பாரு. ஓகேவா, ஸோ 2000 ஆப்ஷன் கொடுக்குறேன். 2008
2013, 2010, அப்புறம் 2018. ஓகேவா? ஸோ இதான் 4 ஆப்ஷன். ஸோ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, போன மாதிரி ப்ரிமிட்டிவ்னா ஓல்ட் ஃபேஷனில், ஸோ ப்ரிமிட்டிவ் வே அது பிக் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும், 7 எடுக்கணும், கூட திருப்பி 1 ஆட் பண்ணணும், திருப்பி அப்படியே எங்கே 1 ஆட் பண்ணணும், எங்கே 2 ஆட் பண்ணணும் பொறுமையாக யோசிச்சு பண்ணால் விழிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அது வந்து ப்ரிமிட்டிவ் வே. அது நான் ஏன் சொன்னேன்னா உனக்கு புரியணும், இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுதுன்னு புரியுறதுக்காக சொன்னேன். இப்போ நான் டக்கு ஃபாஸ்ட்டாக போடுறேன். ஓகேவா? ஸோ நீ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, you shouldn't go for the primitive way, rather you should adapt for this way. Pick the option. ஸோ 2008 கண்டிப்பாக கிடையாது. ஏன் 2007 கூட 2008 போனோம்னா ஒரு இயர் ஆட் பண்ணும். ஒரு இயர் ஆட் பண்ணால் எப்படி அதே தேதி வந்து தொலையும். ஓகே, வந்து வரும். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 2013 யோசிப்பார். 2010க்கு போகணும். ஓகேவா? 2010னா 7 இருக்கு, 7க்கு அப்புறம் 8, 9, 10. ஓகேவா? 8ல் எத்தனை 2007 2008ல் ஒரு ஆட் டே கரெக்டாக. 2008 to 9ல் 2 ஆட் டே, 9 to 10ல் ஒரு ஆட் டே. ஓகே, 2010 கண்டிப்பாக கிடையாது. ஏன் யோசிச்சு பாரு, 1 + 2 + 1 4, 4 is not divisible by 7. ஓகேவா? ஸோ இது 2010 கிடையாது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், 2013 பார்க்கணும். ஓகேவா? நீ என்ன பண்ணணும், 2013 போட்டு பாரு, அதில் எத்தனை ஆட் டே வருதுன்னு பாரு. ஓகேவா? 2007, 8. ஓகே, 8 வந்து லீப் இயர். கரெக்டாக 8 வந்து லீப் இயர் அப்படின்னா 1 இருக்கும். சரி, 2 தேதி இருக்கும். 9 வந்து இட் இஸ் நாட் அ லீப் இயர். கரெக்டாக 1, 10 போட்டு பார்க்கணும். 11, 1, 12ல் 2, 13ல் 1. சரியா? ஸோ இப்போ 2 + 1 1 4, 4 + 1 5, 5 + 2 7, 7 + 1 பாரு ஸ்கிப் ஆயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 2013 கிடையாது. ஓகேவா? ஸோ 2018 போட்டு பாரு, ஆனுவல் 2018 தான் வரும். ஓகேவா? உனக்கு சப்போஸ் இன்னும் அந்த மெத்தட் புரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம். எனக்கு அந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, லைக் ஃபர்ஸ்ட் சொன்னதுலேயே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அப்படி கூட போட்டு பாருங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ஆன்சர் 2018 தான் வரும். இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அதை சொல்லி மிஸ்டேக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி நானே போட்டு காமிச்சிடுறேன். 2007 to 2008, 2007, 2008. ஓகேவா? 2007ல் ஒரு வருஷம், 2008ல் 2 நாள், 2009ல் ஒரு நாள், 2010ல் ஒரு நாள், 2011ல் ஒரு நாள், 2012ல் 2 நாள். கரெக்டா? 2013ல் ஒரு நாள். ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ணி போகிறேன். இப்போ 7 to 8 1 day, 8 to 9 2 days. சாரி, 7 to 8ல் ஒரு டே. கரெக்டாக 8 to 9க்குள்ளே 2 நாள், 9 to 10க்குள்ளே 1 day, 10 to 11க்குள்ளே 1 day, 11 to 12க்குள்ளே 1 day, 12 to 13க்குள்ளே 2 days, 13 அடுத்து 2014 வரைக்கும் அகெயின் 1 day. அதாவது 2013க்குள்ளே 2013 to 14 1 day. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 1 + 2 வந்து 3, என்ன இருக்குது, 3 + 1 4, 4 + 1 5, 5 + 1 6, லைக் 7 வரதுக்கு முன்னாடி 8 இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ 7 8, 8 + 1 9, 9 + 1 10, 15 1, 16 2. கரெக்டாக இங்கே என்ன சொன்னேன், இங்கே வரைக்கும் 8 வந்துருச்சா? 8 9 10 11 13 17. முன்னாடி என்ன ஆன்சர் என்ன, 17. டூ 17 18 ஒரு ஆட் டே, 8 9 நீங்கள் போட்டு பாருங்க. ஓகே, 2018 தான் வரணும். ஓகேவா? இதெல்லாம் நான் செக் பண்ணி பாருங்க, நான் சரி செக் பண்ண நினைக்கிறேன். ஸோ கரெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போது 2017 வரைக்கும் ஒரு ஆட் டே அப்படின்னா அப்போது 1/1/2018 கரெக்டாக, அதுவும் 1/1/2007 கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கும். கரெக்டாக இதான் லாஜிக். கரெக்டாக இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 1 + 1 2, 2 + 1 3, சரி 4. ஓகே, இது வரைக்கும் 4 5 6 8 9 10 11, 11க்கு அப்புறம் 13 13 14. ஸோ இதோட 14 days முடிஞ்சிடுது. அப்படின்னா 14/7 ரிமைண்டர் 2. ஸோ அப்போ இது வரைக்கும், அதாவது 2017 இயர் வரைக்கும்
எத்தனை ஆட் டே? 0 ஆட் டேஸோட முடிஞ்சிட்டு. அப்போனா 2018 புது வருஷம் 18 வந்து கரெக்டாக என்ன இருக்குன்னா 2007 கூட கோயின்சைட் ஆகும். ஓகேவா? நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ வேறு என்ன கொஸ்டின் இருக்கு? ஷூரா மண்டியா இன்னும் வரல. ஓகே, ஸோ இப்போ அடுத்த என்ன கேள்வின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வருஷத்துக்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மந்த்ஸுக்கு கூட பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இயர் எடுத்து பாருங்கள். 2003 எடுத்து பாரு, 2003 அடுத்து எப்போ கோயின்சிட் ஆகுதுன்னு செக் பண்ணி பாரு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி மந்த்ஸுக்கு கூட போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இன்னொன்று ஒரு கேள்வி. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. ஸோ என்ன கேள்வி நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கேள்வி என்னென்னா பார்த்தோன்னா, இப்போ வந்து இப்போது ஒருத்தனுக்கு ஒரு பர்த்டே இருக்கு. ஓகேவா? லைக் சம் பர்சன்ஸ் பார்ன் ஆன் சம் டேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் it takes to get his birthday. அதாவது அவன் பர்த்டே வரதுக்கு மினிமம் எத்தனை நாள் எடுக்கும்? ஓகேவா? ஆப்ஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும் 1 இயர். ஓகேவா? இது நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. அதாவது நீ எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து 2004 ஓகே 2004 28 ஜான் பிறந்தேன். ஓகேவா? இப்போ எனக்கு மினிமம் என்னன்னா அடுத்த வருஷம் 28/1/2005 எனக்கு பர்த்டே வந்துருக்கும். கரெக்டாக? அதாவது எனக்கு ஒரு வருஷம் தான் எடுத்திருக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு வந்து மினிமம் ஒரு வருஷம் எடுத்தால் போதும். ஸோ அதுவே இப்போ ஒருத்தன் வந்து 29th ஆஃப் ஃபெப்ரவரி பிறந்திருந்தானா அவனுக்கு திருப்பி அடுத்த பர்த்டே வர்றதுக்கு 29/2/2004 பிறந்தானா 2008 தான் வரும். கரெக்டாக? பர்த்டே. ஸோ என்ன சொல்கிறேன்னு பாரு. இப்போ ஒருத்தனுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இட் டேக்ஸ் டு கெட் இஸ் பர்த்டே இஸ் 1 இயர். ஓகேவா? பட் ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இட் டேக்ஸ் டு கெட் அ பர்சன்ஸ் பர்த்டே இஸ் 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்வீங்க. அதான் கிடையாது. 4 இயர்ஸ் கிடையாது. ஆன்சர் நான் சொல்கிறேன் பாரு. இப்போ ஒருத்த வந்து '29 to 1896 இந்த மாதிரி வருஷம் இருக்கு. ஓகேவா? இஸ் திஸ் லீப் இயர்? எஸ், ஆமாம். 1996 is divisible by 4. Okay, 96 is divisible by 4. Hence 29 to 1896 must be a leap year. கரெக்டா? இது லீப் இயர். திஸ் இஸ் a leap year. கரெக்டா? ஆனால் நீ யோசிப்பார், இது கூட 4 ஆட் பண்ண 1900s வரும். இஸ் 1900 லீப் இயர்? நோ. அப்போனா அவன் பர்த்டே 1900 வராது. சூப்பர். ஸோ இப்போ அடுத்து நான் அவன் திரும்பி வெயிட் பண்ணும். 29 to 1904 அப்போ தான் அவனுக்கு அடுத்த பர்த்டே வரும். அப்போ அவன் எத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்கான் பார். ஓகேவா? ஸோ வந்து அவனுக்கு வந்து இங்கே 4 கிடையாது. ஸோ he is so unlucky so that the birthday for him in this era, in this span. Okay, இந்த span மட்டும் 1904 மட்டும் it takes him how many 8 years 8 years இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ 1896 அப்புறம் வந்து 97 98 அவன் வெயிட் பண்ணணும், 99 வெயிட் பண்ணணும், 2000 வெயிட் பண்ணணும், சாரி 1900 வெயிட் பண்ணணும், அப்புறம் திருப்பி அவன் 1901 வெயிட் பண்ணணும், 2 வெயிட் பண்ணணும், 3 வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து 1904 அவனுக்கு பர்த்டே வருது. கரெக்டாக? ஸோ ஸோ அன்லக்கி ஸோ தட் திஸ் ஹேப்பன்ஸ் டு. ஓகே, இந்த மாதிரி வந்து 1900 நடந்திருக்கும். 1900 பக்கத்துலேயே 1900 இஸ் நாட் divisible by 400. கரெக்டாக? இட்ஸ் இஸ் அ சென்ச்சுரி அண்ட் இட்ஸ் நாட் divisible by 400. ஹென்ஸ் இட் ஷுட் பி அ நான் லீப் இயர். கரெக்டாக? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதே 2000 நடந்திருக்குமான்னு கேட்டால் நடந்திருக்காது. ஏன் 2000 இஸ் அ லீப் இயர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நடந்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் டூரேஷன் இன் விச் ஹி ஹேஸ் டு வெயிட். ஓகேவா? ஸோ இது வந்து இது வந்து ஒரு கேள்வி. ஓகே, சம்டைம்ஸ் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன? 7 8 ஸோ இது நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த மாதிரி லைக் வேறு ஏதாவது இயர் இருக்கான்னு பாருங்கள். ஸோ 7 ஓகே ஏதோ ஒன்று. ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கும், வேறு ஏதாவது கேள்வி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 1500s அந்த மாதிரி பாசிபிளான்னு பாருங்கள். ஸோ வேறு ஏதாவது வருஷம் போட்டு பாசிபிளான்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணுறவங்களுக்கு எத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும் நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வேறு என்ன கேள்வி இருக்குது?
லாஸ்ட் டே ஆஃப் அ செஞ்சுரி can't be லாஸ்ட் டே ஆஃப் செஞ்சுரி எப்பவுமே டியூஸ்டேவாக இருக்க முடியாது, தேர்ஸ்டேவாக இருக்க முடியாது, தேர்ஸ்டேவாக இருக்க முடியாது, டியூஸ்டேவாக இருக்க முடியாது, கூட வந்து சாட்டர்டேவாக இருக்க முடியாது. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டேன், இப்போ 100 இயர்ஸ் முடியும் போது 5 odd days. 5 என்னது முன்னாடியே சொல்லிட்டேன், 0னா சண்டே. சப்போஸ் இஃப் யூர் ரெஃபரன்ஸ் இஸ் 01 2001 001 ஓகேவா, இதுதான் ரெஃபரன்ஸாக எடுத்து போடுற அப்படின்னா வந்து இதுலேருந்து 100 வருஷம் ஆட் பண்ணனா என்ன வரும்? சரி ஓகே, அது தேவையில்லை இப்போதைக்கு நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து 01 இந்த ரெஃபரன்ஸ் இதுதான் நீ வந்து உன்னோட பேஸ் பாயிண்ட்டை எடுத்து போட்ட அப்படின்னா 100 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்த அப்படின்னா 5 odd days இருக்கும். ஓகேவா, ஸோ 5 odd days அப்படின்னா 0னா சண்டே, 1னா மண்டே, இப்படியே போயிட்டே இருக்கும். 6னா சாட்டர்டே, 5னா ஃப்ரைடே. ஸோ அப்போ ஃப்ரைடே இருக்கலாம், ஃப்ரைடே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, இப்போ அடுத்து 200 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன ரிமைண்டர் வரும் ஆட் டேஸ்க்கு? 5 + 5 7 ஓகே 3. ஓகே 3னா என்னது? 0னா சண்டே, 1னா மண்டே, 3னா வெனஸ்டே. ஸோ அதே மாதிரி 300னா 1னா மண்டே, கரெக்டா? ஸோ அதே 400னா 0ன்னு வரும். 0னா சண்டே. ஸோ பார்த்தோன்னா ஃப்ரைடே வரலாம், மண்டே வரலாம், அப்புறம் வேற என்ன வெனஸ்டே வரலாம், அதுக்கப்புறம் சண்டே வரலாம். ஸோ இதை தவிர எந்த நாளுமே வராது. ஸோ அந்த நாள்னா என்னது? டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. ஸோ டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே can't be the days of a century. ஓகே, அதாவது எண்ட் ஆஃப் தி செஞ்சுரின்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி வருஷம்லாம் வரும்போது மட்டும் லாஸ்ட் டே ஆஃப் செஞ்சுரி கேன் பி டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில கேள்விலாம் கேட்பாங்க. ஓகேவா, இப்போ அடுத்து என்னன்னு பார்க்கலாம். இது முடிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டாக என்னன்னு சொல்கிறேன், ரிப்பீட் ஆஃப் மந்த். ஓகேவா, இப்போ வந்து சம்டைம்ஸ் என்னன்னா, இப்போ 31st வேணாம், இப்போ ஏதாவது தேதி இருக்கும், 1/1/2003 எடுத்துக்கோ. ஓகே, இதுக்கு ஜான்வரி, இது வந்து சப்போஸ் மண்டே கூட தேவை, ஏதோ ஒரு டேன்னு எடுத்துக்கோ. ஓகேவா, சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இது கூட அடுத்து என்ன ஃபெப்ரவரி வரும், கரெக்டாக? ஃபெப்ரவரியில் 28 days இருக்கும். இதில் வந்து இப்போ 30 days இருக்கும். ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கிட்டே நீ போகும்போது ஏதோ ஒரு நாள் வரும். ஓகே, 2003லேயே சப்போஸ் எனக்கு சரியா தெரியல, நான் கணக்கு போடல. சப்போஸ் டிசம்பர் வேணாம், அக்டோபர் வச்சுக்கோ. அக்டோபர், கரெக்டா? ஸோ அக்டோபர் 1 இதுக்கும் நடுவில் கரெக்டாக எப்படின்னா, நீ எத்தனை டேஸ்ன்னு ஆட் பண்ணி பார்ப்ப. ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 200 days, 201 இந்த மாதிரி ஏதோ டேஸ் வருது. ஓகேவா, 200 பக்கத்தில் ஏதோ டேஸ் வருதுன்னு வச்சுக்கோ. 200 300 ஓகே, நீ செக் பண்ணி பாரு. ஸோ இப்போ அத்தனை டேஸ் வரும்போது நீ என்ன பண்ணணும்னா 7ஆல் டிவைட் பண்ணி பார்ப்ப. 7ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரிமைன் வந்து 0 வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது மண்டே இருந்துச்சுன்னா 1/10/2003 மண்டே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், லைக் இயர்ஸ் ரிப்பீட்டேஷன் நடக்கும். 2003 இயர் சேம் அஸ் 2007 8 இயர்னு பார்த்ததுனால, ஸோ சிமிலர்லி திஸ் ஹேப்பன்ஸ் இன் அ இயர் டூ. லைக் ஒரு மந்த்துக்கு அப்போ இன்னொரு மந்த் கூட கரெக்டாக கோயின்சைட் ஆகும். அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்து இருந்துக்கணும். ஓகேவா, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, சிம்பிள் தான். நான் வேணா அந்த மாதிரி டைப் மாடல் கொஸ்டின்ஸ் நான் அனுப்பி நீங்கள் அதெல்லாம் போட்டு பாருங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஸோ ஆட் டேஸ் சொல்லிட்டேன். இந்த மாதிரி சம்டைம்ஸ் கேட்பாங்க. எப்படின்னா, இஃப் 23rd May 20 இப்படி நான் வச்சுக்கோ. ஓகேவா, 23 May இருக்கு. ஓகேவா, 23 May
2003 ஓகே 2003 இஸ் ஃப்ரைடேன்னு கொடுத்துருவாங்க. இஃப்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ஃப்ரைடேவா இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, டசன்ட் ஹேவ் டு பி ஃப்ரைடே. வாட் டே வில் பி, வாட் டே ஆஃப் தி வீக் வில் பி 23rd டிசம்பர். ஓகேவா, இந்த மாதிரி ஓகே இதுல தானே விட்டுருந்தேன். இதான் நெட்டு கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இருக்கியா? நான் இல்லைன்னு நினைச்சேன். இப்பதான் வந்தியா? ஓகே, ஒரு நிமிஷம் போயிட்டு 15 நிமிஷம் வரேன். சரி ஓகே, சொல்றது கேளு. இப்போ என்னன்னா, இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க கொஸ்டின்ல 23rd May 2003 ஃப்ரைடேன்னு கொடுத்துருவாங்க. அப்படின்னா இஃப்னு கொடுத்துருவாங்க முன்னாடி. ஓகே, தென் இட் டசன்ட் மீன் தட் இட் ஹேஸ் டு. இப்போ கூகுளில் போய் செக்லாம் பண்ணிட்டு இருக்காது 23rd May 2003 ஃப்ரைடேவானு. அது இருக்கிற எல்லாமே போகலாம். ஸோ அவங்க அசியூம் பண்ண சொல்லிட்டாங்கன்னா நீ அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, 23rd டிசம்பர் என்னவா இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மல் சொல்லி கொடுத்தோம்னா அதே மாதிரி 23rd May இருக்கு. அப்போ மே முடிய இன்னும் 7 நாள் எடுக்குமா, 8 நாள் எடுக்கும். கூட வந்து வேற என்ன இருக்கு, மே, ஜூன்ல எத்தனை நாள், ஜூன்ல 30 நாள் கரெக்டா. ஜூன்ல 30 நாள், ஜூலைல 31 நாள், ஆகஸ்ட்ல 31 நாள், செப்டம்பர்ல 30 நாள், அக்டோபர்ல 31 நாள், நவம்பர்ல 30 நாள், டிசம்பர் எத்தனை நாள், 23 டேஸ் தான். ஓகேவா, உஷாரா அதெல்லாம் போடணும். ஓகேவா, ஸோ 8 + 30 இதெல்லாம் ஆட் பண்ணி பாரு என்ன வருது. ஸோ ஆட் பண்ணி என்ன வருதுன்னு பாரு. +31 +31 இல்ல ப்ரோ, அப்படி இல்லையா? அப்படியா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல 31. இது வந்து இது என்ன ப்ரோ, இதுனா மே தானே? மே, இது ஜூன், ஜூலைல 31, ஆகஸ்ட் 31 தானே? ஆமா 30 தான். சாரி சார், ஆமா இது 30 தான். 30 தான். 30 கூட என்ன வருது பாரு. 214 214 214 வருது. ஸோ 214 டிவைட் பை 7 போட்டால் என்ன வருது, 30 வருது. ஸோ 7 into 30 210. அப்படின்னா 4 odd days வருது. 4 odd days வருது. அப்படின்னா ஃப்ரைடேல இருந்து 4 நாள் ஜம்ப் பண்ணா ஃப்ரைடேக்கு அப்புறம் சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. கரெக்டா? ஸோ டியூஸ்டே. தேங்க் காட் கரெக்டா. ஸோ அப்போ என்ன, 3 சாரி 3 இல்லை சரி 4 odd days என்ன பண்ணும் அப்படின்னா 4 நாள் ஜம்ப் பண்ணணும். ஓகே, 4 நாள் ஜம்ப் பண்ணால் டியூஸ்டே வந்துடும். ஓகேவா, இப்படிதான் நீ இதெல்லாம் பண்ணணும். இது வந்து ஆக்சுவலாக என்ன ப்ரோ, ஃப்ரைடேலேருந்து 4 days ப்ரோ. ஆமாம். ஓகே, நீ இப்போ இங்கே போயிட்டு நீ நார்மலாக பேசிட்டு இருப்ப 4 odd days தானே, நான் வந்துட்டு நம்ம 4னா நான் அது போட மாட்டேன், நான் வந்து 4னா தேர்ஸ்டே தான் போடுவேன் அப்படின்னு உட்காந்துருந்தா தப்பாயிரும். தேர்ஸ்டேவோ ஏதோ அதுக்கு ஈக்குவல் டே வந்துருக்கும். இல்லை ப்ரோ, அதான் அந்த நம்பர் நான் சொன்ன 0னா சண்டே, 1னா அப்படி நான் அசைன் பண்ண ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி இது இங்கே ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி இது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீ ஸ்டார்டிங் வந்து வருஷ பிறப்புல இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணதான் வரும். கரெக்டா? இந்த இடத்துல இவங்க கொடுத்தனால அன்னைக்கு இருந்து மட்டும் நான் பார்க்குறேன். புரியுதுல உனக்கு? ஓகே, ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ரோ. ஓகேவா, இதுதான் வந்து இருக்காலே கேலண்டர்ஸ் தான் இருக்காலே வந்து ரொம்ப லாஜிக்கல் சாப்டர். ஓகேவா, லைக் டெய்லி லைஃப்க்கு நம்ம பார்க்குறோம், ஆனால் இன்னும் நம்ம தண்ணி கட்டிகிட்டே இருக்கோம். ஓகேவா, அந்த மாதிரி சாப்டர் இது. வெயிட் பண்ணா ஒன்னே ஒன்று மட்டும், நீ இதில் தான் நடத்தின வரைக்கும் புரியவே எப்படி சொல்றது புரியாமல் இருக்கா? உனக்கு டவுட் இருந்தால் நீ கேளு. ஏன்னா நான் ஒன்னே ஒன்று மட்டும் செக் பண்ணணும். அதை நான் செக் பண்ணிட்டேன்னா அந்த கிளாஸ் முடிச்சிடலாம். ஈஸியாக இருக்கா? ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தெரியும் எல்லாம் மறந்ததுக்கு அப்புறம். 7 இயர்ஸ். ஓகேவா, ஸோ ப்ரோ என்னன்னா ப்ரோ, ஆக்சுவலி முன்னாடியே சொல்லிட்டேன் நான், நீ ஓடி போயிட்ட. ஓகேவா, ஸோ வந்து இப்போ சிலருக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போ உனக்கு எனக்குலாம் வந்து ஒரு வருஷத்துல பர்த்டே வந்ததுல, சிலருக்குலாம் வந்து பர்த்டேயோட 4 வருஷம் ஆகும்ல. இருக்கியா இல்லை ஓட்டியா?
தெரியும்ல. ஆமா. ஆனா லைக் ஓகே. நான் சொல்ற கேள்வி மட்டும் கேட்கிற கேள்வி மட்டும் பதில் சொல்லு. மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் அ பெர்சன் டு அப்டெயின் ஹிஸ் பர்த்டே இஸ் 1 இயர் கரெக்ட்டா? ஆனா மேக்ஸிமம் கேட்டா என்ன சொல்லுவாங்க? எல்லாருமே 4 தானே சொல்லுவாங்க. 4 இயர்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஏய் 1 இயர் 1 டேவா? டேய் லைக் கேலண்டர் வைஸ் பேசுறா. கேலண்டர்ல தேதிய நீ கையில காட்டு அப்படின்னா, உனக்கு 4 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் கிடையாது. மேக்ஸிமம் வந்து 7 இயர்ஸ் ஆகும். ஆமா. அந்த அளவுக்கு அன்லக்கியா இருந்தாங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஓகே நான் 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 எப்படின்னு சொல்றேன் பாரு. இப்ப 1896 எடுத்துக்கோ. ஆ ஆ ஏய் 400 வரும். சாரி 896க்கு அப்புறம் 1900 வராது. ஓகே 1900 வராது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, 2000 சரி 1904 வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். ஆமா ப்ரோ. ஆமா. ஆமா. சோ அதனால வந்து அவங்கலாம் வந்து 7 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே வெயிட் பண்ணு. நான் காட்டுறேன். ஆஹாஹா. 7 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஏன்னா ஆனா 2000ல அந்த மாரி பிரச்சனை வரல. 2100ல வரும். 2100ல வரும். நம்மளுக்கு ஆமா. 2400 இப்ப தெரியுதா? இந்த ஆவரேஜ் இஸ் ஒன்ஸ் எவரி 7 இயர்ஸ். தெரியுதா? எவரி 7 இயர்ஸ். 7 வருஷத்துக்கு பண்ண முடியாதா? அ அதான் செலிப்ரேட் பண்ண முடியாது. பட் ஆனா லைக் ஆனா 28த் பண்ணுவாங்களா இருக்கும். 28 பண்ணுவாங்களா இருக்கும். அவ்வளோதான். அதுக்குன்னு வயசு ஏறாமலாம் இருக்காதுல்ல. ஸோ கண்டிப்பா அது பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான். ஸோ வந்து இதுதான் லார்ஜஸ்ட் 7 இயர்ஸ் தான். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 இயர்ஸ்க்குள்ளயே 7 இயர்ஸ் நெனைக்கிறேன். ஓகே. ஏன் 7 இயர்ஸ் தான் 1886 1897 வெயிட் பண்ணோம். 97 வெயிட் பண்ணோம். 98 வெயிட் பண்ணோம். 99 வெயிட் பண்ணோம். 2000 வெயிட் பண்ணோம். ம். சரி. ஆ. ம். ஆமா. ஆமா, ஆமா. கரெக்ட், 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 கரெக்ட். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஓகே. இப்போ இது ஓகே. அப்ப 7 வருஷம்னு சொல்ற. இஃப் சப்போஸ் ஒருத்தங்க 2004 இந்த 2004 29 2ல பொறந்திருந்தாங்க அப்டின்னா, அடுத்தவங்க பர்த்டே அப்புறம் 2008 வரும்ல? 229 வரும்ல? 29 2 2008 வரும்ல? லைக் 2004 29 2ல பொறந்திருந்தாங்க அப்டின்னா, 29 2 2008 வரும்ல? சோ இதுக்கப்புறம் அவங்க எத்தன நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க? 4 இயர்ஸா? ஏய் இல்லடா 4ல இருந்து 8டா. ஓகேவா? 4 வருஷம் இங்க 4 வருஷம். பட் ஆனா செஞ்சுரி மட்டும் வரும்போது மட்டும் 7 இயர்ஸ்ன்னு போட்டுறாங்க. கரெக்ட்டா? ஓகே. சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்கறவங்கலாம். ஓகேவா? சோ அங்கேயும் 8 இயர்ஸ்ன்னு போட்டு தொலைஞ்சிராதீங்க. ஓகேவா? அது நானும் தப்பு பண்ணுவேன். ஓகேவா? அதனால இப்படி சொல்லிடுறேன். 7 7 4 ஓகேவா? சரி ப்ரோ. இது இவ்ளோ நடத்துனதே பெரிய விஷயம் நம்ம. ஓகேவா? சோ லாஸ்ட்டா 1 மணி நேரம் ஆயிடுச்சா? சரி ப்ரோ. அதான் ப்ரோ ஆக்சுவலா ஆஸ் ஆஃப் டுடே ஐ அம் டெர்மினேட்டிங் ஆல் கிளாஸஸ் அவ்வளோதான். டெர்மினேட்டிங் ஆமா டெர்மினேட் என்ன ப்ரோ? டெர்மினேட்டிங் அவ்வளோதான் நிறுத்தப்படுகிறது. அவ்வளோதான் ஒரு முடிச்சுட்டேன் அவ்வளோதான். இதோட என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. போதும் இது போதும். இதுக்கு மேல இல்ல நான் ஒரு நீனா என்ன அந்த டயலாக்கே சொல்ல மாட்டியேடா. ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துற? ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஐ அம் டெர்மினேட்டிங் ஆல் த கிளாஸஸ். ஓகே. இதோட போர்ஷன்ஸ் முடிக்கப்பட்டுருச்சு. ஸோ தேங்க் யூ சிவராம். ஓகேவா? ப்ரோ நீ தான் கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்த. அதுக்கடுத்து சிவமுருகன். ஸோ 2 பேரும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம இருக்கிறது நீனும் நானும் மட்டும்தான். இது பார்க்கிறது என்னது? உன்னை யாரும் மேடையில ஏத்தி மைக் குடுத்து கீவேர்ட் ப்ளீஸ் அப்படின்னு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் நீ உட்கார்ந்து. யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நானே எனக்கு குடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். எப்படி இது பார்க்கிறது நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து அவளுங்க ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்ப்பேன். நீ அப்லோட் பண்ணும்போது ஒரு தடவை பார்ப்பேன். அவ்வளவுதான். வேற யாரும் அதுக்கப்புறம் பார்க்கவும் யாரும் மாட்டாங்க. பார்க்க மாட்டான். So, அதனால இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஓகே. நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் நானே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் அதில். ம். ஸோ ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. சிவாவுக்கும் தேங்க்ஸ். அவன்லாம் பார்க்க மாட்டான். எனக்கு பார்ப்பான். அவன் பொறுமையாக பார்ப்பான். ஓகே. ஸோ ம். சிவாக்கும் தேங்க்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 75% to 80% ஆப்டிடியூட் முக்கியமான போர்ஷன்ஸ் எல்லாமே நான் முடிச்சு கொடுத்துட்டேன்.
இதுக்கப்புறம் உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஷியோரா நீ எதுவும் நம்ம அவர்கிட்ட சொல்லுமா? மைக் வந்துட்டு தரேன். இல்ல சாரி ப்ரோ, இதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் எடுப்பேன். பட் ஆனால் நான் அது சப்போஸ் எனக்கு போர் அடிக்கும் போது தான் எடுப்பேன். இனிமேல் வீக்கெண்ட்ஸ் இல்லாட்டி டைம் இருக்கும் போது தான் எடுப்பேன். ஏன்னா நம்ம டெஸ்ட் நிறைய விட்டு போயிருக்கோம்லடா. ஸோ அது அப்பப்போ எடுத்து தானே ஆகணும். ஸோ டெஸ்ட் நிறைய அட்டன் பண்றதுக்கே நிறைய யூடியூப் இருக்குடா. ஸோ அதனால வந்து அவ்வளோதான். ஸோ ப்ரோ, ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு. ஸோ கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இது எப்போ முடிவு எடுத்தது? எப்போ முடிவு எடுத்ததுன்னா என்ன முடிவு எடுத்தது? கிளாஸ் ஏதோ டெர்மினேட் பண்ணிக்கோ. நேற்று நைட்டு. அதான் இதுக்கு முன்னாடி கேட்கும்போது இதுக்கப்புறம் நடத்துவேன், வீக்கெண்ட்லாம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இனிமே நடத்த முடியாது. எப்படி நடத்துவேன்? இப்போ இதுக்கப்புறம் ஃபுல்லா காலேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு நான் நடத்தவே மட்டும் நான் சொல்ல வரல. ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் அவ்வளோதான், டெர்மினேட்டர். இதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் 2 வாரம் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது கூட எனக்கு மூட் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா சண்டே சாட்டர்டேஸ் டைம் இருக்கும்போது பண்ணுவேன். இல்லாட்டி ஒன்று எடுக்க விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். ஓகேவா? ஸோ என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே ப்ரோ.